ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட் என்னென்னு பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி என்ன ரிசல்ட் என்னென்னு பார்க்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம நான் 1 வீக் ரிசல்ட் எடுத்துக்கிட்டேன். அதில் பாருங்கள், நம்ம டி போர்டில் பாருங்கள் 5 இருக்குது. அந்த 5 பார்த்திங்கன்னா அப்படியே பாஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா பாருங்கள் டி போர்டில் 3 இருக்குது. ஓகேங்களா, 3க்கு பார்த்தீங்கன்னா பவர் எடுத்து வரணுங்க. பவர் எடுத்து வரல. பார்த்தீங்கன்னா நம்பர் மாறுது. பார்த்தீங்கன்னா அந்த 5க்கு சி போர்டில் இருக்கிற பவர் நேராக பி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் டி போர்டில் 6 இருக்குது. இந்த 6 பார்த்திங்கன்னா கண்டினியூவாக பார்த்திங்கன்னா பி போர்டில் இந்த வாரம் ஃபுல்லாகவே பாஸ் ஆகுது. இந்த 6 பார்த்திங்கன்னா இங்கே பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் பாருங்கள் டி போர்டில் 4 இருக்குது. 4 வந்தாலும் 4க்கு பவர் ஒருத்து வரணும், வரல. அப்படியே போய் அடுத்த நாள் 6 பாஸ் ஆகுது. அதுக்கடுத்த நாள் பார்த்திங்கன்னா டி போர்டில் 4 வந்திருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா 4க்கு பவர் வரல. அப்படியே நேரடியாக 6 பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி டி போர்டில் 7க்கு பவர் 2 வரணும், 2 வரல. என்ன ஆகிடுச்சுன்னா இந்த பி போர்டில் இருக்கக்கூடிய 6க்கு பவர் என்ன அப்படின்னா 1. அந்த 1 நேரடியாக நேற்று பாஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாரத்தோட 2 நாள். ஓகேங்களா, அப்போ 1க்கு பவர் என்ன அப்படின்னா 6. அப்போ இந்த வீக் ஃபுல்லாகவே பி போர்டில் என்ன பாஸ் ஆகிருக்கு அப்படின்னா 6 தான் பாஸ் ஆகிருக்கு. அதனால் 6 பி போர்டில் கணக்கில் வச்சுக்கோங்க, அல்லது 1 அப்படி வச்சுக்கோங்க. இந்த வாரம் பாருங்கள், இது எல்லாமே 6 தான் பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, அதனால் நீங்கள் பி போர்டில் 6 அல்லது 1 கணக்கில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதே மாதிரி 1 வச்சுக்கோங்க. அதே மாதிரி நேற்று சி போர்டில் 0க்கு பவர் 5. அதனால் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா கணக்கில் வைக்கிறது 6, 5 கணக்கில் வச்சுக்கோங்க. 6, 5 நாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். என்ன பண்ணால் வாரத்தில் 2 நாளில் கடைசி நாள் சண்டே என்ன ரிசல்ட் வருதோ அது அப்படியே ஃபாலோ ஆகும்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் ஃபாலோ ஆகிருக்குன்னு பாருங்கன்னா 965. அதில் பாருங்கள் 5க்கு பவர் 0 பாஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்த நாள் பாருங்கள் அந்த 6 அப்படியே பார்த்தீங்கன்னா பி போர்டு பாஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்தது பாருங்கள் அடுத்த நாளும் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் 69 பாருங்கள் 9 பாஸ் ஆகிருக்கு, 6 பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, நேற்று நான் வச்சுன்னா பி போர்டில் கூடிய 6க்கு பவர் 1 அப்படிங்கிறது பாஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அதனால் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா இப்போ நேற்று ரிசல்ட் 810, 810க்கு 0க்கு பவர் 5, 1க்கு பவர் 6, 8க்கு பவர் 3. ஓகேங்களா, அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக பிசி போர்டில் 65க்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இதை கணக்கில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இயர் சார்ட்டு பொறுத்த பாருங்கள். இயர் சார்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வர வேண்டிய ரிசல்ட்டு 684. அங்கே பாருங்கள் நம்ம ஏ போர்டில் என்ன பாஸ் ஆகிக்குதுன்னா 6 பாஸ் ஆகிருக்கு. அதனால் கணக்கில் வச்சுக்கோங்க 6, 5. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட் எடுத்துருக்கேன். மந்த்லி சார்ட்டில் பாருங்கள், நான் போன வருஷம் பார்த்தீங்கன்னா 225 வந்திருக்கு. நம்ம 810ங்களா 805 காட்டுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 225 இருக்குது. அதனால் எப்பயுமே நீங்கள் என்ன செய்றீங்கன்னா வீக்லி சார்ட், இயர் சார்ட், மந்த்லி சார்ட் 3ல் இருக்கிற நம்பரை கொஞ்சம் கணக்கில் வச்சுக்கோங்க. அப்போ பாருங்கள் அப்படின்னா பிசி போர்டில் 25, அதே மாதிரி 65 சொல்லியிருக்கோம். அதனால் இதை கணக்கில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, பிசி போர்டு இதெல்லாம் இயர் சார்ட் இதெல்லாம் பார்த்து நான் என்ன செய்ய போகிறேன்னா ஏ போர்டு, பி போர்டு, பார்க்க போகிறேன். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் என்னோடய விஷயங்களை 5, 4, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2, 6, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3, 5. பாருங்கள் பெண்டிங் லிஸ்ட்டில் பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் பார்த்தீங்கன்னா 3, 6, 5. அதே பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா 30 நாள் பெண்டிங் இருக்குது. அதனால்
பி போர்டில் 2 வருவதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அதே நாள் பெண்டிங் பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. அப்புறம் வந்து 5 இருக்குது. ஓகேங்களா. அதேமாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் அதே நாள் பெண்டிங் வந்து 3ஆம் நம்பர் பெண்டிங் இருக்குது 26 நாள். அப்புறம் 6 வந்து 13 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதேமாதிரி 4 ஓகேங்களா. இதை வச்சு தான் நம்ம வந்து ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு கொடுத்துருக்கோம். அதனால் உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்துக்கோங்க. ஏபி பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கணக்கில் 52, 42, 46, 56. பிசி பொறுத்த வரைக்கும் 65, 25, 23, 63, 23, 63. அதனால் பிசி போல் 65, 25 கணக்கில் வச்சுக்கோங்க. அதனால் வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஏசி போர்டு 53, 43, 45, 55. பார்த்திங்கன்னா டபுள்ஸு வந்தாலும் வரலாம். அதனால் டபுள்ஸ் வர மாதிரி 55 கொடுத்து வச்சுருக்கேன், பார்த்துக்கங்க. ஏபிசி பொறுத்த வரைக்கும் 523, 465, 425, 563. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஸிங்க 3, 4. ஓகேங்களா. சப்போர்ட்டுக்கு என்ன செய்கிறேன்னா 6 கொடுக்குறேன். அதனால் நீங்கள் 3, 4 ஆல்போர்டு, சப்போர்ட்டுக்கு 6 கொடுத்துருக்கேன். அதனால் உங்கள் கேஸையும் வருதான்னு பார்த்துக்குங்க. நம்ம சொன்ன மாதிரி இந்த வீக் ஃபுல்லாக 6 பாஸ் ஆகிருக்கு. 6க்கு பவர் 1. அதனால் 1, 6 அல்லது நேற்று வந்து ரிசல்ட்டு 810, 0க்கு 5 பாஸ் ஆகலாம். ஓகேங்களா. அதனால் ஆல் போர்டில் பொறுத்த வரைக்கும் 3, 4, 6. ஓகேங்களா. நம்ம அதே மாதிரி பிசி போர்டில் கணக்கில் வச்சுக்கோங்க. நீங்கள் கேஎல் மற்றும் டிஏ மெம்பர் போடணும்னா 73, 391, 63, 727 நம்பர் ஹாய் மெசேஜ் போட்டுனா எல்லா டீட்டெயிலும் அனுப்பிச்சுவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தா வின்னிங்கான அமௌண்ட்டு உடனே 6 நேரத்தில் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிரும். இது நம்பகமான கம்பெனிங்க. இது நேரடி கம்பெனி. அதேமாதிரி இப்போ நாங்கள் வந்து மற்ற கம்பெனி மாதிரி இல்லைங்க, நேரடி கம்பெனி. அதனால் வின்னிங்கான அமௌண்ட்டு உடனே கொடுத்துருவாங்க. அதுக்கு நாங்கள் கேரண்டிங்க. அதனால் வந்து இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, நம்பர் போடுங்க, வின்னிங் எடுங்க. நன்றி.